மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட நாட்டுக்கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த செம்மக்கட்ட கை ரெண்டு உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வேற கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து சொன்னார் அவர் எனக்கு. அந்த கருத்து கேட்டோன்னு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமும் வந்து ஒரு விஷயம் இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் அதில் ஆட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு தோண்டிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து எனக்கு என்கிட்ட ஒரு பொண்ணு ஒரு 2 இயர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சில்லாக்ஸ் அப்படின்னா ஏதோ டென்ஷன் ஆகும்போது சீரியஸா பேசிட்டு சில்லாக்ஸ் இது என்னதுன்னு கேட்டேன். சில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில் அவுட் மாமா அப்படின்னு சொல்றதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி சில்லாக்ஸ்னு ஒரு புது வார்த்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழக்கமா இதெல்லாம் நான் தான் பண்றது, அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சில்லாக்ஸ்னு போடலாமே இந்த வார்த்தையில ஓப்பனிங்ல சொல்லிட்டு சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒரு செட்டாக யூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் இந்த ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிளஸ் கேட்சியா இருந்துச்சு, பாடி பார்த்தா நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு ஓப்பனிங் வந்து சில்லாக்ஸ்னு மாத்திட்டேன். மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பீஸ் ஒன்று கம்போஸ் பண்ணி பாட்டு வந்து சில்லாக்ஸ் ஆயிடுச்சு. சில்லாக்னா என்ன? சில்லாக்ஸ்னா எப்படி சொல்றது, மஜா ஜாலி நிறைய எல்லா அர்த்தம் எல்லாமே சேர்ந்தது. என்ஜாய், ஜாலியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஒரு ரொம்ப யோசிக்காதீங்க, கேளுங்க, அவ்வளவுதான். இதுல காரணம் காரியம் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு இப்போ ஹாரிஸ் ஜெயராஜன் எடுத்துட்டோம்னா புரியாத ஒரு வார்த்தையை வச்சு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு சேவையாவே நினைச்சு செய்யறீங்களா? இல்ல இதுல பெரிய கருத்து இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிரிக் அப்படின்றது எல்லா பாட்டுக்கும் வந்து கருத்துன்றது முக்கியம் தான். அது எங்க சொல்றோம், முதல்ல சொல்றோமா பாதியில சொல்றோமா. பிளஸ் இப்போ குழந்தைங்க வந்து தமிழ் தெரியாதவங்க, வேற லாங்குவேஜ்ல உள்ளவங்க, மெமரி எடுத்தவொடனே ஃபுல்லா கருத்தா சொன்னா கூட இலைமறை காயா ஒரு விஷயத்தை கொடுக்கணும்ன்றதுனால ஒரு சில்லாக்ஸ்க்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாருங்க. அங்க பாருங்க நல்ல கருத்து, மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட கருத்து அங்க எடுத்துக்குங்க. இதை வந்து நீங்க பாசிங் எடுத்துக்கங்க. சில்லாக்ஸ் வந்து ஹீரோவை ஒரு ஹீரோயின் வந்து வசிய மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி மயக்கிற மாதிரி ஒரு பால்ல ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து பால்ல ஒரு மயக்க மருந்து இருக்கும் போது ஒரு ஹீரோ டகால் ரொம்ப ஸ்பீடா டெம்போவா ஆடுறது இல்ல மெலடியா சம்பந்தம்லாம் போறதுலாம் இல்லாம இதுல வந்து ஒரு மயக்க உணர்வு இருக்கணும், மாஸ் இருக்கணும், அதே சமயத்துல வந்து ஆடணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி டியூன் கம்போஸ் பண்ணியாச்சு. அது வந்து கவிஞர் அண்ணாமலை எழுதிருக்காரு. மஞ்சனத்தி மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வாடிக்கிட்ட நாட்டுக்கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த செம்மக்கட்ட கை ரெண்டு உருட்டு கட்ட கண்ணு ரெண்டும் வெட்ட வெட்ட நெஞ்சுக்குள்ள ரத்தம் சொட்ட எதுக்கு வேற கிட்டன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து சொன்னார் அவர் எனக்கு. விஜய் சார் மூவினா ஓப்பனிங் சாங், டான்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும், நல்லா ஸ்பெஷலா இருக்கும். இந்த வேலாயுதம் படத்துல வந்து நீங்க எப்படி இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டீங்க? ஜென்ரலா நான் வந்து சவாலா எடுத்துட்டேன்னு சொன்னா டென்ஷன் ஆயிருவேன். அதனால எதையுமே வந்து சவால் ரொம்ப ஒரு பயப்படுற மாதிரி எதையும் அப்ரோச் பண்றது இல்ல, பிளஸ் யோசிக்கிறதும் இல்ல. எனக்கு பிளான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. என்னன்னா பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம மைண்ட் ஒரே மூலம் தான் இருக்கு, திருப்பி ஒரே விஷயம் தான் யோசிக்கும். அதனால பிளான் பண்ணாம பண்ணணும் அப்படின்றதான் என்னோட விஷயம். அந்த டைம்ல அந்த கதையை கேட்டு நான் என்ன உட்காந்து என்ன ஃபீல் பண்றேனோ என் மனசுலயே ஒரு அந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்புறேன். பிளான் பண்ணாம பண்ணதான் ஃபர்ஸ்ட் டியூன், அது சொன்னாம புரியாது. பட் அதை பண்ணி முடிச்ச பிறகு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பண்ணி முடிச்ச பிறகு கேட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, இதுதான் ஓப்பனிங் சாங் நல்லா வந்திருக்குன்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ 6 பாட்டு நீங்க பண்ணிருந்தாலும் நிச்சயமா எல்லா பாட்டுக்கும் விஜய் சார் ஒரு ஒப்பீனியன் சொல்லிருப்பாங்க, இது நல்லா இருக்கு, அட்மையர் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பர்டிகுலரா நல்லா இருக்கு விஜய் அப்படின்னு உங்களை விஜய்னு கூப்பிட்டு பாராட்டின பாட்டு? எல்லா பாட்டுக்குமே, அதாவது ஒரு பாட்டு சூப்பர் நான் நல்லா இருக்கு, ஒவ்வொரு பாட்டுமே ரத்தத்தின் ரத்தமே பாட்டு கேட்டவொன்னு என்ஜாய் பண்ணாரு. முளைச்சு 3 பாட்டு, மாயம் செய்தாய பாட்டு, சொன்னா புரியாது, சில்லாக்ஸ் சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணாத பாட்டு இல்ல, அது உண்மை. நீங்க மேபி அவரை இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்கலாம், இவர் சொல்றாரு 5 பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாமே எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஆல்பம் வந்து வேலாயுதம்.